மதுரை திருமங்கலம் அருகே லட்சக்கணக்கில் பணம் வைத்து மங்காத்தா விளையாடிய 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சூதாட்டத்தில் ஈடுபட்ட கும்பல் கொத்தாக சிக்கியது எப்படி? தமிழகத்தில் சீட்டுக்கட்டை வைத்து ஆடப்படும் சூதாட்டங்களில் ஒன்றுதான் இந்த மங்காத்தா. வெவ்வேறு பெயர்களில் பல்வேறு மாநிலங்களிலும் எந்த சூதாட்டம் கடைகட்டி வந்தாலும் தமிழகத்தில் மங்காத்தா என்றால் அதற்கென்று ஒரு கூட்டம் அலைமோதுவது வாடிக்கை. அந்த வகையில் ஒரு கும்பல் கண்மாய் கரையோரம் 2 கால்களையும் அடக்கி குத்த வைத்து கொண்டு நள்ளிரவில் போட்ட ஆட்டம் போலீசாரின் கழுகு கண்களில் பளிச்சென்று தென்பட சூதாட்ட கும்பலை புல்டோசரை போட்டு கொத்தாக தூக்கியுள்ளனர். பணம் வைத்து சூதாடிய கும்பல் சிக்கியதன் பின்னணிதான் என்ன? மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள செக்கானூரணி காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் சுப்புலட்சுமி தலைமையிலான போலீசார் திங்கட்கிழமை இரவு திருமங்கலம் அருகே உள்ள பொன்னமங்கலம் கிராம பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது கண்மாய் பகுதியில் ஏதோ வெளிச்சம் தென்பட மின்மினி பூச்சியாக இருக்குமோ என்று எண்ணிய போலீசாருக்கு இல்லை அது செல்போன் வெளிச்சம் என தெளிவாக தெரிந்தது. கண்மாய்க்குள் இந்த நேரத்தில் செல்போனை வைத்துக்கொண்டு யார் திரிவது என்று சந்தேகமடைந்த போலீசார் அங்கு சென்று பார்க்கலாமே என்று பார்த்தபொழுது அதிர்ந்து போயினர். அங்கு ஒரு கும்பல் போலீஸ் வருவது கூட தெரியாமல் பணத்தை வைத்து மங்காத்தா சூதாட்டத்தில் படுபிசியாக இருந்துள்ளனர். சுதாரித்து கொண்ட போலீசார் அந்த கும்பலை சுற்றி வளைத்தனர். உடனே அந்த கும்பல் நாலாபுரமும் தெரித்து குடு குடுவென ஓட ஆரம்பித்தது. விடுவார்களா போலீசார்? ஒவ்வொருவராக மடக்கி பிடித்து கைது செய்தனர். இருப்பினும் அந்த கும்பலில் இருந்து 7 பேர் தப்பி ஓடிவிட்டனர். 11 பேரை கையும் கடவுவாக போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். பிடிபட்டவர்களிடம் உசலம்பட்டி பொறுப்பு டிஎஸ்பி பொன்னரசு தலைமையிலான போலீசார் நடத்திய விசாரணையில் பணம் வைத்து மங்காத்தா விளையாடியது உறுதியானது. தொடர்ந்து அவர்களிடம் இருந்து 4,21,160 ரூபாய் பணம், 10 இருசக்கர வாகனங்கள், 15 செல்போன்கள், சீட்டு கட்டுக்கள், தேநீர் குடிப்பதற்காக வைத்திருந்த பிளாஸ்க் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அனைவரையும் சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பி ஓடிய 7 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். லட்சக்கணக்கில் பணம் வைத்து மங்காத்தா விளையாடிய கும்பல் கைதான சம்பவம் செக்கானூரணி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.